21 வயதுக்கு உட்பட்டோருக்கு மது விற்பனை செய்தால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, டாஸ்மாக் நிர்வாகம் என்ன தெரிவித்திருக்கிறது? வணக்கம். 21 வயதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மதுபானம் விற்பனை செய்தால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய அரசு பொறுப்பேற்றதும் டாஸ்மாக் கடைகளை முறைப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே இருந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்து 717 கடைகளில் அந்த கணக்கெடுப்பு பணி என்பது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் 21 வயது பூர்த்தி அடையாதவர்களுக்கு மதுபானம் விற்கவோ வழங்கவோ கூடாது என டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடைக்கு வரும் வாடிக்கையாளரின் வயதில் சந்தேகம் ஏற்பட்டால் வயதிற்கான ஆதாரமான ஆதார் கார்டு, ஓட்டுநர் உரிமம் போன்ற ஏதேனும் உரிய ஆவணங்களை சரிபார்த்து மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 21 வயதிற்கு கீழ் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு மதுபானங்கள் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் துறை ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் டாஸ்மாக் மதுபானங்களை வாங்கி செல்வதாக தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் புகார்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் அதனை முறைப்படுத்தக்கூடிய வகையில் 21 வயதிற்கு கீழே உள்ளவர்கள் மதுபானங்கள் விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளது. 21 வயதுக்கு உட்பட்டோருக்கு மது விற்பனை செய்தால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, டாஸ்மாக் நிர்வாகம் என்ன தெரிவித்திருக்கிறது? வணக்கம். 21 வயதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மதுபானம் விற்பனை செய்தால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய அரசு பொறுப்பேற்றதும் டாஸ்மாக் கடைகளை முறைப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே இருந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்து 717 கடைகளில் அந்த கணக்கெடுப்பு பணி என்பது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் 21 வயது பூர்த்தி அடையாதவர்களுக்கு மதுபானம் விற்கவோ வழங்கவோ கூடாது என டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடைக்கு வரும் வாடிக்கையாளரின் வயதில் சந்தேகம் ஏற்பட்டால் வயதிற்கான ஆதாரமான ஆதார் கார்டு, ஓட்டுநர் உரிமம் போன்ற ஏதேனும் உரிய ஆவணங்களை சரிபார்த்து மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 21 வயதிற்கு கீழ் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு மதுபானங்கள் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் துறை ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் டாஸ்மாக் மதுபானங்களை வாங்கி செல்வதாக தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் புகார்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் அதனை முறைப்படுத்தக்கூடிய வகையில் 21 வயதிற்கு கீழே உள்ளவர்கள் மதுபானங்கள் விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.